வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் அல்லது ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லப்போனால் அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில. இப்போது இதெல்லாம் நாங்கள் எங்கள் குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது. நான் ஒரு பெய்டு குரூப் ஒன்று வச்சு ஸோ அதில் இந்த கால்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதோட ரிப்போர்ட்லாம் டெலிகிராமில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் எப்படி இந்த 1% பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஒரு 5-10% நம்மளால் ரீச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, அது பண்ணட்டும். ஓகே, இப்போ நான் ஒரு சில கரன்சி பேர்ஸில் எத்தனை பாயிண்ட் பிடிக்கணும் அண்டு என்ன மார்ஜினுக்கு எவ்வளோ லாட் சைஸ் எடுக்கணும் அப்படி பிடிச்சா அது ஒரு 1% அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மார்ஜினில் ஓகே நீங்கள் என்ன மார்ஜின் வச்சுருக்கிறீங்களோ அதில் இத்தனை பாயிண்ட் பிடிச்சா எது 0.5% இல்லை 2%, 3% அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஆடு கேடு, ஆடு செஃப்பு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. சரியா? A to Z வரைக்கும் வச்சுக்கோங்க. பட் ஜெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி, அதாவது எக்ஸாட்டிக் பேர்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த ஜார் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நான் ஒரு 20-25 கரன்சி மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? நீங்கள் இது கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா, இப்போது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் அதை பார்த்து சொல்கிறேன். ஆடு செஃப் ஓகேங்களா, கேடு செஃப்பு அண்டு யூரோ ஜிபிபி, அதுக்கப்புறம் ஜிபிபி செஃப்பு. சரியா? அதுக்கப்புறம் என்எஸ்டி செஃப்பு அண்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ நான் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். என்ன கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்துப்பீங்க. இதில் யூரோ ஜிபிபி தவிர்த்து, சரியா, மீது எல்லாமே செஃப் பேர்ஸ். இந்த செஃப் பேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸ். அதாவது நீங்கள் வெறும் 8 பிப்பு பிடிச்சிங்க அப்படின்னா ஓகே, 0.10 லாட் சைஸில் 0.10 லாட் சைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு $1000 தாராளமாக 0.10 எடுக்கலாம். இப்போ $1000 அப்படின்னா 0.10 எடுக்கிறீங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ கம்மின்னு பார்த்துங்க. அண்ட் இன்னொன்று, இதுக்கு நீங்கள் ஒரு 5%, 10% ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகணும். ஆனால் இதில் நீங்கள் ஒரு 1% புக் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ போகணும், இதுதான் ஒரு கால்குலேஷன். ஸ்டார்டிங் உங்களுக்கு எது நியரஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னா டக்குன்னு நம்ம அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செஃப் பேர்ஸ் எல்லாம் நீங்கள் வெறும் 8 பிப்பு 0.10 எடுத்தீங்கன்னாலே 1% வந்துடும். இதில் $1000. இப்போ நீங்கள் பாருங்கள், 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா 10%. இந்த செஃப் பேர்ஸில் மட்டும் 80 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேஜர் கரன்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆடு யூஎஸ்டி ஓகே அண்ட் யூரோ யூஎஸ்டி அதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஜிபிபி யூஎஸ்டி, அப்புறம் என்எஸ்டி யூஎஸ்டி. ஓகே, இந்த மாதிரியான கரன்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 100 பாயிண்ட்ஸ். இப்போ எப்படி செஃப் பேர்ஸ் நம்ம 80 பாயிண்ட்ஸ் நம்ம பிடிச்சோமோ அது மாதிரி இதில் 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ்னால் என்ன, 10 பிப். இப்போது இதே 0.10 ஓகேங்களா, பெட்ட 0.10 லாட் சைஸில் $1000 வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு 1%. ஸோ இப்போது உங்களுக்கு செஃப் பேர்ஸ்லலாம் ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்குறீங்க. எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அதுலேயும் நீங்கள் இப்போ டெய்லியிலலாம் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எனி ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி, ஒரு பழைய தள்ளி போன ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருப்போம்ல, இத்து போன ஸ்ட்ராட்டஜியில் கூட நீங்கள் இந்த ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஒன்று என்னென்னா மைண்ட் கண்ட்ரோல். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் செய்யும்போது கொஞ்சம் ஒரு பேனிக் வரும். அது நீங்கள் அது பார்ப்போம், அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜேபிஒய் பேர்ஸ், ஆடு கேடு, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஆடு கேடு, ஜேபிஒய் ஓகே அண்டு ஆடு என்எஸ்டி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆடு ஜேபிஒய்லாம் அந்த மைனர் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் செஃப் ஜேபிஒய், கேட் ஜேபிஒய், வேறு என்ன சொல்லலாம், யூரோ கேடு, யூரோ ஜேபிஒய், யூரோ என்எஸ்டி, ஜிபிபி ஏயுடி ஓகே, ஜிபிபி ஜேபிஒய், ஜிபிபி என்எஸ்டி அண்ட் என்எஸ்டி கேடு, அப்புறம் என்எஸ்டி ஜேபிஒய், அப்புறம் அவ்வளோதான். சாரி, யூஎஸ்டி கேட் அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய். இது எல்லாமே 150 பாயிண்ட்ஸ். அதாவது 150, 160, 170. அது என்ன 170 எதுலன்னு கேட்டிங்கன்னா என்எஸ்டி பேர்ஸ். இப்போ இந்த யூரோ என்எஸ்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 170 வரும். யூரோ கேடெல்லாம் 140 வரும். யூரோ கேடு, ஜிபிபி கேடு இதெல்லாம். ஜேபிஒய் எடுத்திங்கன்னா 150. இப்போ கேட் ஜேபிஒய், செஃப் ஜேபிஒய், யூரோ ஜேபிஒய்
USDJP இது எல்லாமே வந்து 150 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, குறைஞ்சது 80 பாயிண்ட்ஸு, மேக்ஸிமம் 180 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்க. 180க்கு வந்து கிடையாது, 170 தான். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 180ன்னு வச்சுங்க. அதாவது 8 அல்லது 18 இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. 8 8ஆக பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ ஆனால் 18ல் 8 வராது, பட் 8ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட வச்சுங்க. ஓகேயா, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், சரியா. ஸோ நீங்கள் 80 பாயிண்ட் நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே 1%. இதில் மற்ற கரன்சிஸ் இருக்குது, அதில் வந்து 180 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும், 150 பாயிண்ட்ஸ் பிடிக்கணும். அதாவது நான் சொல்கிறது 8 பிப்பு, 10 பிப்பு, 15 பிப்பு அப்படி. ஸோ 8 to 15 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 1% எல்லா இதுலேயும் வந்துடும். எல்லா கரன்சிலையும் 0.10 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் $1000 உங்களுக்கு இது 1% ஈஸியாக வந்துடும். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு தரேன். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், கோல்டு நான் சொல்லவே இல்லை. கோல்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா 0.03, அதாவது $1000க்கு 0.03 தான் பண்ணணும், ஓகேங்களா. ஆனால் நான் இதில் வந்து கோல்டு நான் சொல்லலை. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் வந்து இந்த கரன்சியில் நீங்கள் வந்து ஒரு 10%, 20-30% நீங்கள் பண்ணிவிட்டு சொல்கிறீங்களோ, அப்போ நான் வந்து கோல்டுக்கான தனி ஒரு இது நான் போடுறேன். ஏன் கோல்டு சேர்த்துல அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரியா. இப்போ இந்த கரன்சிஸ் எல்லாம் எடுத்து இப்போ ஒரு என்ட்ரி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ EuroChef எடுக்கிறீங்க. இப்போ EuroChef வந்து மேலே போகுது அப்படின்னா JPY என்ன ஆகும்? அதுக்கு ஆப்போசிட்டாக போகும். இல்லை EuroCAD, இப்போ நாங்கள் கூட EuroCADல வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் வச்சுருக்கோம், மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று இந்த மாதிரியான லாட் சைஸ்லாம் நீங்கள் போடும்போது வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போது இதை நேற்று ஒருத்தர் கூட கேட்டுட்டு இருந்தார். இப்போ இந்த EuroCAD நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பேரலாக GBP CADையும் நீங்கள் வந்து செல் பண்ணக்கூடாது, பை பண்ணலாம், சரி. அது வந்து ஹெட்ஜிங் மாதிரி ஆயிரும். கரன்சி கார்லேஷன் பற்றி இப்போ இந்த எல்லா கரன்சியும் நீங்கள் வந்து ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரன்சி கார்லேஷனை பற்றி நான் தனி வீடியோ வந்து நான் போடுறேன், அப்போ அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து ஈஸி. இப்போ பொதுவாகவே வந்து ஒரு கால்குலேஷன் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் போதும். ஒரு நாளைக்கு $1, அப்போ 1000 நாளுக்கு $1000, இது ஈஸி. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் ஆகிறது இதெல்லாம் கணக்கு போட மாட்டோம். ஏன் இப்போ நாங்களே வந்து 800 ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து அது பண்ணுற எங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக நாங்கள் இந்த மீட்டிங் எடுக்கிறோம், இல்லை நானே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க போது 800 நாள் 800 ட்ரேடு 800% இந்த மாதிரி போயிடும். ஆனால் அதுக்கு நடுவில் நம்ம சஸ்டெயின் ஆகணும், கேபிட்டலோடு இருக்கணும் இல்லையா. அதிகப்படியான ஒரு க்ரீடியில், எமோஷனில் அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறது ஈஸியாகிடுது, சரிங்களா. புரோக்கர் ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த என்ட்ரி எடுக்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எல்லாம் ரைட்டு ஓகே, என்ட்ரி வரும்போது நீங்கள் திடீர்னு நம்ம எங்கேயாவது எக்ஸிட் ஆகிருப்போம் இல்லையா. சிஸ்டத்துலேருந்து வேறு எங்கேயாவது போயிருப்போம், திருப்பி வந்து பார்க்குறக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருக்கும். அப்போ அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அந்த இது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடில் என்ன பண்ணுவோம், இல்லை விட்டுறக்கூடாதுன்னு எடுப்போம். எல்லாமே இது எமோஷனில் வரதான்னு வைங்க. எமோஷனில் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீ வரைஞ்சோம் அப்படின்னா அது ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் வந்து போகும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இதை வந்து பதில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த கால்குலேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை திருப்பி நீங்கள் ப்ளே பண்ணி ஓகேங்களா கேட்டு இதை எழுதி வச்சுங்க. இதில் நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரியா. எனக்கு தெரிஞ்சு இதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்பப்போ வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.